தத்தா, சொல்லுங்க சார். இந்த வீடியோ இன்னும் delete பண்ணலையா? எல்லா இடத்தையும் ஃபுட்டேஜ் அழிஞ்சிருக்கும். அது மாதிரி இங்கேயும் அழிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். நீங்க பண்ணிடுங்க. தத்தா, ஒரு விதமான எவிடன்ஸும் இருக்கக்கூடாது. இங்க பாருங்க சார், எங்கேயுமே எவிடன்ஸ் இருக்காது. நீங்க கவலைப்படாதீங்க. நாளைக்கு கோர்ட்ல ஹியரிங். உங்க ஆளுங்க எங்க போயிட்டாங்க? இப்ப வந்துருவாரு சார். அவனுக்கு 15 லட்சம்லாம் ரொம்ப ஜாஸ்தி சார். 15 லட்சம் ஆசையெல்லாம் அவன் கட்டாயம் வருவான். ஒரு தகப்பனோட பயம் உனக்கு புரிய மாட்டேங்குது. ஏற்கனவே the entire media is after my son. எங்க பார்த்தாலும் ஒரே ஒரு நியூஸ் தான். பிசினஸ் டைகூன் நரேந்திர கக்வானியோட மகன் ஹேமந்த் கக்வானி போதையில 2 பேரை கொலை பண்ணிவிட்டான். அந்த சோமாரி இன்ஸ்பெக்டர் நிகம், அவன் அந்த 2 விட்னஸை எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு எனக்கு தெரியல. அவங்கள கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு அவங்கள பத்தி எல்லா விவரங்களும் தெரிஞ்சு இருக்கணும். இத வந்துட்டார் சார். இத வந்துட்டார். இங்க பாருங்க சார், நீங்க கார்ல உட்காருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். 1/4 மணி நேரம் லேட்டு. டீட்டெயில் கொண்டு வந்திருக்கியா? இந்தாங்க. இந்தா. பையனோட விடுதலைக்கு வாழ்த்துக்கள் சார். இருபது வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி என்னதான் நடந்தது? இந்த துணி தானாவே ரத்தக்கரையை நீக்க விட மாட்டேங்குது. மேடம், நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த துணி பாவம் செஞ்சவங்களை தேடி தேடி கொள்ளுது. இங்க பாருங்க, பாவம் செஞ்ச நம்பர் 1 துஷ்யந்த் தன்னோட குடும்பத்தை சித்திரவதை பண்ணிட்டு இருந்தான். தன்னோட 20 வயசு பொண்ணுக்கு 40 வயசு ஆளை கல்யாணம் பண்றதுக்கு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தான். இது பாவம் செஞ்சவன் 2வது பிரதீப், தன்னோட வேலைக்காரி கூட ரிலேஷன்ல இருந்தாவன். அப்ப கண்டிப்பா தண்டனை உண்டுல்ல. இவன் 3வது பாவம் செஞ்சவன் ரிஷப். இவன் ரொம்ப வித்தியாசமானவன். அவன் தன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஒரு ராத்திரி படுக்கிறதுக்காக அவன் என்னன்னா முழு நாடகமே அரங்கேற்றிட்டான். ரியா, ஐ ரியலி லவ் யூ. நான் இந்த லாஸ்ட் நைட் உன் கூட ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிறேன். நான் உன்னை ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ வாண்ட் டு மேக் யூ மைண்ட். அப்போ தண்டனை கிடைச்சதானே ஆகும். ஆனா சித்தார் சார், இது கூட நடக்கலாம் இல்லையா? இந்த துணி தன்னோட உண்மையான கொலையாளியை தேடிட்டு இருக்கலாம். இருக்கலாம் மேடம், ஆனா ரொம்ப டிராவல் பண்ணிட்டோம் மேடம் இந்த துணிக்காக. ஆமா, யாரு இவ்வளவு டிராவல் பண்ணாங்க? நான் போட்ட டீயை சாப்பிட்டீங்கன்னா களைப்பெல்லாம் போயிடும். தேங்க்யூ. தேங்க்யூ. அப்பா, இந்த தடவை டீயால செல்லாது. ஒருவேளை உங்ககிட்ட ஏதாவது ஸ்ட்ராங்கான டிட்டர்ஜென்ட் இருந்தா அதை கொடுங்க. இந்த துணியில பட்டிருக்கிற ரத்தக்கரையை நீக்கணும். போலீஸ்காரங்க ட்ரை கிளீனரா எப்ப மாறினாங்க அப்பெல்லாம் இல்ல. தெரியலையே. போலீஸ்காரங்களாம் அப்படி கிடையாது. இந்த துணியை துவைக்கணும். 20 வருஷமா பாவம் செஞ்சவங்கள இந்த உலகத்தை விட்டு அனுப்பிட்டு இருக்கு. சித்தார் சார், நீங்க போலீஸ்காரங்கள போல சுத்தி வளைச்சு பேசுறீங்க. கண்ணா, ஏதாவது டிஃபிகல்ட் கேஸா என்ன? இல்லப்பா, அப்படி டிஃபிகல்ட் கேஸ் இல்ல. ஆனா கொஞ்சம் வித்தியாசமான கேஸ். அப்ப இந்த துணிகளை பாக்குறீங்களா? இந்த துணிகள் எல்லாம் 20 வருஷம் பழசு. 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 3 துணிகளையும் யாரு 3 பேர் போட்டாங்களோ அந்த 3 பேரும் கொலை செய்யப்பட்டாங்க. அப்படியா? அப்புறம் எங்க மேடம் 20 வருஷத்துக்குள்ள கேஸ முடிக்கிறதா முடிவு பண்ணிட்டாங்க. என் பொண்ணு ரொம்பவே பிடிவாதக்காரி. இந்த கேஸ சால்வ் பண்ணாம விடமாட்டா அவ. கண்டிப்பா. இந்த மாதிரி அனாதை துணிக்கு முதலாளிய எங்க இருந்து நம்ம கண்டுபிடிக்கிறது? சித்தார் சார், இப்ப இதெல்லாம் அனாதை துணி இல்ல. அப்படின்னா இந்த டிஷர்ட்டோட உரிமையாளரோட பேர் நிர்மல் கங்வால். 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டிஷர்ட்டை நிர்மல் கங்வால் போட்டாரு. அப்படின்னா மேடம், நீங்க கேஸ் சால்வ் பண்ணிட்டீங்களா? இல்ல சித்தார் சார், கேஸ சால்வ் பண்ணல. ஆனா பண்ணிடுவேன். இப்ப இந்த லோகோ பாக்குறீங்களா? ஆமா. இது ஒரு மியூசிக்கல் பேண்டோட லோகோ. அவ்வளவு பிரபலம் இல்ல, ஆனா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே பிரபலமா இருந்தது. இத 4 பேர் சேர்ந்து நடத்தினாங்க. அதுல 2 பேர் சிங்கர், 2 கிட்டாரிஸ்ட். அதுல இருந்து ஒரு சிங்கர் பேரு நிர்மல் கங்வால். மேடம், இது எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? அட சித்தார் சார், டிபார்ட்மெண்ட்ல எனக்கும் ரொம்ப கான்டாக்ட்ஸ் இருக்கு.
இந்த பேண்ட்ல கிட்டாரிஸ்ட் இருந்தான், அவன் பேரு ஜோசப். ஜோசப் நிர்மலோட அப்பாட்ட பேசினான். நாம நாளைக்கு நிர்மலோட அப்பாவை சந்திக்க போனோம். கிரேட் நியூஸ் மேடம். நீங்க தோண்டி நுங்க எடுத்துட்டீங்க மேடம். எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு நீங்க இந்த கேஸை சால்வ் பண்ணிட்டு தான் விடுவீங்க. கண்ணா இப்ப காலு கொஞ்சம் சரியா இருக்கு, அதனால கொஞ்சம் வாக்கிங் பண்ணிட்டு வரேன். சரிங்கப்பா. அப்ப ராத்திரி ஆறதுக்கு முன்னாடி திரும்பி வந்துருவேன், சரியா? நானும் இப்ப உங்ககிட்ட அததான் சொல்லலான்னு இருந்தேன். ராத்திரி ஆகிறதுக்குள்ள திரும்பி வரலனா நோ பாக்கெட் மணி, நோ மொபைல். சரிம்மா, திரும்பி வந்துருவேன். சரி மேடம், நான் கிளம்புறேன். நாளைக்கு மீட் பண்ணலாம், சரியா? ஹலோ. பழைய விஷயத்தெல்லாம் கிளறாதீங்க மேடம். இல்லனா உங்களுக்கு வேண்டியவங்கள சமாதி ஆயிட போறாங்க. ஓகே, நீ கொஞ்சம் டீடைலா எந்த சமாதி பத்திர பேசுறன்னு சொல்லு. உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்ஸ்பெக்டர் மேடம், நான் எந்த சமாதி பத்தி பேசுறேன்னு. 20 வருஷம் ஆயிடுச்சு. விஷயம் எப்போ கூல் ஆயிடுச்சு. நீங்க ஏன் தேவையில்லாம அதை கிளறி விட்டு பாக்குறீங்க? இந்த மறந்து போன கேஸ நினைச்சு நீ ரொம்பவே பயந்துகிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க பயப்பட போறீங்க, உங்களுக்கு இல்லைனாலும் உங்க அப்பாவுக்காக. இப்பதானே கால் சரியா இருக்கு, திரும்பி வாக்கிங் வரதானே போறாரு. நல்லா யோசிச்சுக்கோங்க, எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா. நீங்க ரொம்ப புத்திசாலி மேடம், புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாஸ்டாவே இருக்கட்டுமே, அடுத்த முறை கால் வராது, விஷயம் தான் வரும். அதுவும் உங்க அப்பாவை பத்தி. யாரோட போன்மா? அப்பா, நீங்க சிக்கலான கேஸ என்னை விட நல்லா புரிஞ்சுப்பீங்க. இந்த கேஸ் என் வாழ்க்கையிலேயே ரொம்பவே சிக்கலான கேஸ். இப்படி மிரட்டி போன் வருதுன்னா அதுக்கு அர்த்தம் நான் சரியான பாதையில போறேன். இந்த பாருமா, சில விஷயம் கண்ணுக்கு முன்னாடி இருக்கும் பொழுது அத தெளிவா பார்க்கவும் முடியாது. அதனால அத கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்க்கணும். அப்பா, நீங்க எனக்கு ரொம்பவே கிளியரா சொல்ல முடியும். உங்களுக்கு யாரு மேல டவுட்? நீ சொல்லியிருக்கல, இந்த கேஸ பத்தி சித்தாருக்கும் அசோக்கும் மட்டும்தான் தெரியும். இல்ல அப்பா, அசோக்கும் சித்தாரும் இதை செய்ய முடியாது. இத பாருமா, நான் உன்னை பத்தி ரொம்ப பெருமைப்படுறேன். நீ ஒரு நியாயமான டெடிகேட்டட் போலீஸ் ஆபீசர். ஆனா நீ எந்த ஃபீல்ட்ல இருக்கியோ, எந்த ப்ரொஃபஷன்ல இருக்கியோ, அதுல கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். யாரு மேலயும் சந்தேகம் வரக்கூடாது. ஆனா கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும், அவ்வளவுதான். மேடம், உங்களுக்கு ஒரு கால் வந்துச்சே, யூஸ் அண்ட் த்ரோக்குள்ள சிம். அது நோ ட்ரெஸ்ஸிங் அட் ஆல். நான் நினைக்கிறேன் இது ப்ரொஃபஷனல்குள்ள வேலைன்னு, அதுவும் பட்டுப்படாம. அண்ணதான் வந்துட்டே இருப்பாரு. காலையில எப்பாவது டெலிவரி வந்துடுறது இல்ல, அப்போ லேட் ஆயிடுறது. தேங்க்யூ. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கங்வால் சாருக்கு யாரும் தங்கச்சி இல்ல. அவருக்கு ஒரு மகனும் மனைவியும் தான் இருந்தாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் இறந்ததுக்கு அப்புறம் கங்வால் சார் தனியா தானே இருந்தாரு. ஆமா, அவங்க எங்க வீட்டுலதான் மேல ஆத்துல வாடகைக்கு இருந்தாரு. ரொம்ப நல்லவர் அவரு, நம்ம ஃபேமிலி மாதிரி தான். ஆனா அவங்க புள்ளையோட மர்டர் அப்புறம் வைஃப் இறந்தப்புறம் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா தான் இருந்தாரு. அப்போ நானும் என் ஹஸ்பண்டும் அவங்கள பாத்துக்கிறோம். சரி, பாருங்க அண்ணன் வந்துட்டாரு. வணக்கம். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்க உட்காருங்க. ஒரு அர்ஜென்ட் டெலிவரி வந்துருச்சு. பரவாயில்ல. நான் தேஜஸ்வினி. ஜோசப் மூலமா நான் உங்ககிட்ட பேசினேன். இன்ஸ்பெக்டர் தேஜஸ்வினி, நான் உங்களை ரொம்ப நாளா பார்க்கணும்னு இருந்தேன். எனக்கு காலையில ஒரு அர்ஜென்ட் கேக்கோட ஆர்டர் வந்துருச்சு. ஒரு அம்மா தன்னோட பையனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதா இருந்தாங்க. அதை என்னால மறக்க முடியல. That's absolutely fine. No, that's not fine. That's not fine. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என்னோட பையனோட கேஸ் எடுத்திருக்காங்க.
நீங்க என்னோட பையனோட மரணோட இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருக்கீங்க. நான் லேட்டா வந்திருக்கிறேன். பைத்தியக்கார லேட்டா வந்திருக்கேன். நீங்க லேட் ஆகலண்ணே. இவங்களும் இப்பதான் வந்திருக்காங்க. ஆமா ஆமா ஆமா, நாங்களும் இப்பதான் வந்தோம். நிர்மலை பத்தி பேச வந்திருக்காங்க. ஆமா. நிர்மல் எங்க? ஐ எம் சாரி. ஐ எம் ரியலி வெரி சாரி. என்ன மன்னிச்சிடுங்க. இட்ஸ் ஓகே. நீங்க தண்ணி குடிங்க. சாரி. ஹலோ, எந்த ஹாஸ்பிட்டல்ல? இல்ல ப்ளீஸ் நீங்க அங்கேயே இருங்க, நான் இப்பவே வரேன். சரி நான் இப்பவே போய் ஆகணும். நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். எனக்கு பேசணும். நான் திரும்ப அப்புறமா வந்து உங்ககிட்ட நீங்க என்னோட பேசுறேன். பையனோட மரணத்தை பத்தி பேசணும்னு சொன்னீங்க. மேடம் மேடம் மேடம், என்னாச்சு? பயந்துட்டீங்களா? எல்லா போலீஸ்காரங்களும் பயந்தா கொள்ளீங்க. அடக்கண்ணா, நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நீ ஏன் கவலைப்படுற? ஐ அம் அப்சல்யூட்லி ஆல் ரைட். நீங்க சரிதான், ஆனா நான் சரியில்லை. நீங்க இங்க உட்காருங்க. அப்ப நீங்க புரிஞ்சுக்கவே முடியாது நான் எப்படி உணர்றேன்னு. நான் அவனை சும்மா விட மாட்டேன். உங்களை தாக்குனவனை விட மாட்டேன். மேடம் நீங்க கவலைப்படாதீங்க. அவன் கண்டிப்பா மாட்டிக்குவான். நான் போயிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணிட்டு வரேன். இல்ல சித்தார்த் சார், நீங்க இங்கே இருங்க. இவனை நான் பர்சனலா ஹேண்டில் பண்ணுவேன். நீங்க அப்பாவோட ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஒபிஷியலி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க. ஓகே மேம். விஸ்வகாந்த் சார், கொஞ்சம் விபரமா என்ன நடந்ததுன்னு சொல்றீங்களா? சொல்றேன். நான் ஜீத் பார்க்ல மார்னிங் வாக்குக்காக போயிருந்தேன். அப்ப 9:45 மணிக்கு ஒரு பைக் என்கிட்ட வந்து நின்னுது. அதுல இருந்து 2 பேர் இறங்கினாங்க. அவங்க 2 பேர் முகத்துலயும் மாஸ்க் இருந்துச்சு. ஹலோ மேடம், நான் கேள்விப்பட்டேன் உங்க அப்பாவை யாரோ கொல்ல முயற்சி பண்ணாங்கன்னு. நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கன்னு உனக்கே தெரியாது. ஆமா, தப்பு பண்ணிட்டேன். கழுத்தை வெட்டலாம் நினைச்சேன், கையில பட்டுடுச்சு. சரி, அடுத்த முறை பார்ப்போம். அடுத்த முறை நீ ஜெயில்ல சாக போற. ஐ ப்ராமிஸ். இருக்கலாம். ஆனா என்னை நெருங்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும் மேடம். ஆனா உங்க அப்பா கிட்ட நாங்க வர்றதுக்கு சில நிமிஷம் போதும். இனிமே உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க இந்த சான்ஸ் எடுக்க போறீங்களா இல்ல இந்த கேஸை விட்டு வெளியே போறீங்களா? மேடம். சித்தார்த் சார், ஏதாவது வேலை இருந்ததா? ஆமா மேடம், நாளைக்கு கங்குவார் கூட மீட்டிங் எப்போ வச்சுக்கலாம்? இப்ப அதை விடுங்க. நம்ம கிட்ட நிறைய பெண்டிங் கேசஸ் இருக்கு. இப்ப நம்ம அதை பார்க்கலாம். மேடம், நம்ம கேஸை க்ளோஸ் பண்ண போறோமா? சித்தார்த் சார், இந்த கேஸ் முதல்லயே க்ளோஸா இருந்தது. அப்படி பார்க்க போனா இது நம்ம கேஸ் இல்ல. இது 20 வருஷம் பழைய கேஸ். நம்ம இப்ப இருக்கிற கேஸ்ல கவனம் செலுத்துவோம். ஆனா மேடம், இந்த கேஸோட லீடு தான் கிடைச்சிடுச்சு உங்களுக்கு. நீங்க எந்த லீட பத்தி பேசுறீங்க சித்தார்த் சார்? எந்த லீட்? அந்த உயிரோட இல்லாத கங்குவால் சாரா? அவரை பத்தி பேசுறீங்களா? இருந்தாலும் பரவாயில்ல மேடம், நீங்க லீவ் இட். ஓகே மேம். நாளைக்கு ஸ்டேஷன்ல மீட் பண்ணலாம் மேம். இல்ல, நான் கொஞ்ச நாளைக்கு லீவ் எடுக்கிறேன். எனக்கு அப்பா கூட கொஞ்சம் நேரத்தை கழிக்கணும். நான் திரும்ப வந்தா சொல்றேன் உங்களுக்கு. ஓகே மேடம்.
குட் ஆஃப்டர்நூன் மேடம். குட் ஆஃப்டர்நூன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன் மேடம். நீங்க சொல்லுங்க மேடம். சரி, இன்னைக்கு சாயந்தரம் ஃப்ரீயா? சொல்லுங்க மேடம், என்ன வேலை இருக்கு? ஒரு அட்ரஸ் அனுப்புறேன், சாயந்தரம் வாங்க. இன்னைக்கு அப்பாவோட பர்த்டே, நீங்க வந்தா நல்லா இருக்கும். மேம் நான் ஆமா, உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணிருக்கேன். அப்ப நீங்க தான் வரணும். சாயந்தரம் பார்க்கலாம். ஓகே மேடம், வரேன் மேடம். பிரமாதமான அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கமா. தேங்க்யூப்பா. சரி, உட்காருங்கப்பா. ஹாப்பி பர்த்டே சார். அட சித்தார் சார், நீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு உங்க பர்த்டே, அதனால இன்னைக்கு மீட்டும் பண்ணிடலாம்னு நினைச்சேன். யூ ஹவ் டன் a nice thing. மேடம் இந்த ஷர்ட் ரிலாக்ஸ் சித்தார் சார். அப்பா வாங்களே, உட்காருங்க. சித்தார் சார், என்ன ஆனா சொல்றேன்னா மேடம் நீங்க இந்த ஷர்ட் ஏன் போட்டிருக்கீங்க? ரிலாக்ஸ் சித்தார் சார். நீங்க இந்த ஷர்ட்டை போட்டுக்க கூடாது மேடம். ரிலாக்ஸ் சித்தார் சார். நீங்க சொன்னீங்கல்ல, இந்த துணி பாவம் செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கும்னு. ஆனா நீங்க நான் இது வரைக்கும் எந்த பாவமும் செய்யல. இப்ப பார்க்கலாம். ஒரு பொறுப்பான மனுஷனும் இந்த துணியை போட்டதுக்கு அப்புறம் இந்த துணிக்கு அமைதி கிடைக்குதா இல்லையான்னு. ஆனா மேடம் இது ரொம்ப ரிஸ்கி. பாவம் செஞ்சவங்களுக்கு தானே. பார்க்கலாம் இன்னைக்கு இந்த ஷர்ட் எந்த பாவம் செஞ்சவங்களை தேடுதுன்னு. குட் ஈவினிங் சார். எஸ். நான் மெனு அட அனு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மேம். உங்களால தான் நான் முன்னாடி விட நல்லா இருக்கேன். நான் ஸ்டார்டர்ஸ் கொண்டு வரட்டுமா? இல்ல அனு, முதல்ல கேக் வரும், நம்ம கேக் கட் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஸ்டார்டர் ஆர்டர் பண்ணுவோம். சரியா? சரி. சாரி அனு. அனு, இது எங்க அப்பா, அப்புறம் இது சித்தார் சார், அப்புறம் இது அனு, அனுபமா கோக்கர். அப்பா, உங்களுக்கு அனுவை தெரியுமா? நானா? நான் இவனை முதல் முறையா மீட் பண்றேன். இல்ல, எனக்கு தெரியாது. அப்பா, நீங்க இவளோட பேர்ல இருந்து இல்ல, ஆனா இவளோட சர்நேமால தெரியும், கோக்கர். அது என்னன்னா அப்பா, இவங்க அம்மா கொலை செய்யப்பட்ட ஏரியா அது, அந்த ஏரியா உங்களுக்கு அண்டர்ல வந்துட்டு இருந்தது. அப்புறம் இவங்க அம்மா பேரு சுனிதா கோக்கர். சுனிதா கோக்கர். சுனிதா கோக்கர். இந்த பேரு நான் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி தெரியுது. நான் புதுசா சேரவுக்குள்ள இந்த பேர்ல ஒரு கேஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். உங்க அம்மாவோடது கேக் ஷாப் இருந்துச்சுல பட்டும் படாம? இல்ல சார், அது என்னன்னா அவங்க வேலை செய்வாங்க. அன்னைக்கு அங்கேருந்து தான் எனக்காக என் ஃபேவரட் சாக்லேட் ட்ரஃபிள் பேஸ்ட்ரி கொண்டு வரதா. அனு, ஒன்னு பாத்துக்க. ஓ, அலறத விடு. சரி, ஒரு விஷயத்துக்கு, நீ எங்க எல்லாருக்கும் தண்ணி கொண்டு வருவியா ப்ளீஸ்? ரொம்ப சோகமான நிலைமையை அனுபவிச்சிருக்கா. இவ 4 வயசு இருக்கும்போது இவங்க அப்பா இறந்துட்டாரு. அம்மா தனியா இருந்தாங்க. ஆனா அம்மா இவங்கள ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. அப்புறம் இவ 9 வயசு இருக்கும்போது அவங்க அம்மா கொலை செய்யப்பட்டாங்க. இவ ஆர்ஃபனேஜ் போக வேண்டி இருந்தது. அங்க இவ கூட நடந்தது. அத நினைச்சா கூட எனக்கு அப்படியே பயமா இருக்கு. இவளை செக்ஷுவலி அபியூஸ் செஞ்சாங்க, இவளை வித்துட்டாங்க. ஒன்பது வருஷம் அவ அந்த நரகத்தை அனுபவிச்சா. ஒரு என்ஜிஓ இவளை அங்கிருந்து காப்பாத்தினாங்க. கடந்த 5 வருஷமா சின்ன வேலைகளை செஞ்சு தான் வயித்தை நிரப்புறா. மேடம் இவர் அவர்தான், கங்வால் சார். சித்தார் சார், இவர் அவர்தான், கங்வால் சார். தெரியுமா அப்பா, நமக்கு அட்டாக் ஆன நாள்
நான் இவரை தான் பார்க்க போனேன். இவர் கேக் ரொம்ப நல்லா செய்வாருன்னு எனக்கு தெரியும். சோ உங்க பர்த்டேனால இவரையே கேக் செய்ய சொல்லியிருக்கேன். நைஸ் திங் யூ ஹவ் டன். சித்தார்த் சார், சொல்லுங்க. நீங்க கங்வால் சாரோட போய் கேக்க ரெடி பண்ணுங்க. ஓகே மேடம், வாங்க. அனு, சரிங்க. நீ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. அப்பா, தெரியுமா, உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற பாசம் ரொம்ப ஆழமானது. ஆனா நான் கங்வால் சாரை பார்த்தப்ப, அவரு தன்னை அடிக்கும் போது பார்த்தேன், அவரு தன்னோட பையனுக்காக 20 வருஷமா ஒண்ணுமே செய்ய முடியல. அப்ப எனக்கு புரிஞ்சது, ஒரு அப்பாவோட பாசத்தை விட ஆழமான உறவு அது வலி. சித்தார்த் சார் மேல சந்தேகம், உங்க உயிருக்கு ஆபத்து, இது எல்லாமே என் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஆனா தெரியல ஏன் இந்த அப்பாவோட வலி, இந்த அப்பாவோட கோபம், அப்புறம் அவர் தன்னோட கையால தன்னோட கண்ணத்தை அடிக்கிறது, இது எல்லாமே என்னோட மனசுல இருந்து போக மாட்டேங்குது. அதனாலதான் நான் இவரை திரும்பவும் சந்திச்சேன். இவரு என்கிட்ட சொன்னாரு, அவரோட மகனோட கொலை நடந்த அன்னைக்கு இன்னும் 2 கொலை நடந்தது. ஒன்னு அனுவோட அம்மா சுனிதா கோகர், இன்னொன்னு இன்ஸ்பெக்டர் கேவல் நிகம். அனுவை நான் சந்திச்சேன். ஆனா இன்ஸ்பெக்டர் கேவல் நிகமோட வைஃபை நான் சந்திக்க முடியல. ஏன்னா அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. நான் அந்த எல்லா கேசஸோட ஃபைல்ஸையும் எடுக்க பார்த்தேன். அதுல இன்ஸ்பெக்டர் நிகம் வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. And then I came to know the Hemant Kakwani hit and run case. இன்ஸ்பெக்டர் நிகம் இந்த கேஸ பத்தி யாருக்கும் எதுவும் சொல்லல, தன்னோட நெருங்கின ஒரு கான்ஸ்டபிளை தவிர. தத்தா, ஒரு தகப்பனோட பயம் உனக்கு புரிய மாட்டேங்குது. ஆல்ரெடி தி என்டையர் மீடியா இஸ் ஆஃப்டர் மை சன். அப்புறம் இந்த சோமாரி இன்ஸ்பெக்டர் நிகம், அவன் அந்த 2 விட்னஸை எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு தெரியல. இதோ வந்துட்டார். இங்க பாருங்க, டீடைல்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்த செஞ்சது எல்லாமே உனக்காக தான். நான் உன்னை ஒரு பெரிய காலேஜ்ல சேர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். உன்னோட ஃபியூச்சரை செக்யூர் பண்ண விரும்பினேன். அப்பா, நீங்க என்னோட வாழ்க்கைய சீர் செய்யறதுக்காக அன்னைக்கு நீங்க வெறும் 3 பேரோட வாழ்க்கைய விக்கல, அன்னைக்கு நீங்க 3 குடும்பத்தை வித்துட்டீங்க. சாரி கண்ணா. அப்பா, நீங்க தன்னையே அட்டாக் செய்ய வச்சீங்க. தன்னை தன் பொண்ணுக்கு மிரட்டுற மாதிரி போன் செய்ய வச்சீங்க. என்ன சித்தார்த் சார் மேல சந்தேகப்பட வச்சீங்க. சர்ப்ரைஸ்! நான் உங்க எல்லாருக்கும் ஒரு வாக்கு கொடுத்தேன். உங்க குற்றவாளியை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வருவேன். அது யாரா இருந்தாலும் சரி, நான் என்னோட வாக்க, என்னோட டியூட்டியை நிறைவேற்றுறேன். இவர்தான் உங்க குற்றவாளி. கவலையோட சொல்றேன், என்னோட அப்பா. சித்தார்த் சார்,
உங்களை இங்க கூப்பிடுறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, நான் இவரை அரெஸ்ட் பண்ண முடியாது. ஆனா நீங்க ப்ளீஸ் உங்க டியூட்டியை நிறைவேத்துங்க. நீங்க தான் என் நிர்மலா சாகடிச்சதா? நீங்க தான் என் நிர்மலா கங்குவால் சார், சாகடிச்சதா? கங்குவால் சார், விடுங்க அவரை. விடுங்க சார், கண்டிப்பா உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். நீங்க கவலைப்படாதீங்க, மேடம் இருக்காங்க, கண்டிப்பா தண்டனை வாங்கி தருவாங்க. அப்பா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? வந்துச்சுவா. நான் செஞ்ச தவிர உணர்றேன். எந்த தண்டனை கிடைச்சாலும் நான் ஏத்துக்கிறேன். என்ன தயவு செய்து மன்னிச்சுது, என்ன மன்னிச்சு. அப்பா, அப்பா, நீங்க என்னோட அப்பாவா இருந்தீங்க, நீங்க என்னோட அப்பாவா இருப்பீங்க. எனக்கு உங்க மேல அன்பு இருக்கு. அப்புறம் அந்த அன்பு எப்பவுமே நிரந்தரமா இருக்கும். ஆனா நீங்க இவங்களுக்கு முன்னாடி ஒரு பாவி, சட்டத்துக்கு முன்னாடி ஒரு குற்றவாளி. ஆஸ் an ஆபீசர் நான் என்னோட பொறுப்பை முடிச்சிட்டேன். ஆஸ் a பொண்ணாவும் நான் பின்னாடி போக மாட்டேன். ஒரு பொண்ணா நான் எப்பவுமே உங்க கூடவே இருப்பேன் அப்பா. இதான் உனக்கு தண்டனை, இதான் உனக்கு தண்டனை. என் பையன் இழந்து நான் தவிச்சல, அது மாதிரி நீனும் தவிக்கணும். இந்த மாதிரி உங்க அப்பாவும் உன்னை இழந்து தவிக்கணும். நீனும் உங்க மகளுக்காக தவிப்ப. உன் மகளை நான் கொலை பண்ணல, உன் மகளை நான் கொலை பண்ணல, நீ தான் உன் மகளை கொலை பண்ண. நீ கொலைகாரன். என்னோட நிர்மலுக்கும் உன்னோட மகளுக்கும் நான் கொலை பண்ணல. நான் ஏன் கொலை பண்ணா? சித்தார் சார், இந்த விஸ்வாஸோட ரூமை சர்ச் பண்ணினேன். விசேஷமா ஒன்றும் கிடைக்கல. கொஞ்சம் பேப்பர் கட்டிங் கிடைச்சது, அவ்வளவுதான். அதுல அந்த ஆக்சிடென்ட் விஷயமும் இருக்கு. சார் சார் சார், நீங்க இந்த யூனிஃபார்ம் உங்க கூட எடுத்துக்கிட்டு போறீங்க? ஆமா அசோக் சார், டெய்லி காலையில எந்திரிச்சு இது சல்யூட் அடிக்கக்குள்ள எனக்கு ஞாபகம் இருக்கணும், நானும் இவங்கள மாதிரி தான் இருக்கணும். எங்கேயும் வலியும் மாறக்கூடாது, தடுமாறவும் கூடாது. யார் எதிரில் வந்தாலும் சரி. நேர்மையான சிந்தனை. என்னாலையும் மேடம் மறக்கவே முடியாது. அசோக் சார், என்னையால இப்ப கூட நம்ப முடியல மேடம் நம்ம கூட இல்லைன்னு. நான் உங்ககிட்ட 1000 தடவை சொன்னேன் இந்த ஷர்ட்டை போடாதீங்கன்னு. இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க ஏன் இந்த ஷர்ட்டை போட்டாங்கன்னு. எனக்கு ஒன்றும் சரியா புரியல. மேடம் எவ்வளவு நல்ல ஆபீசரா இருந்தாங்களோ அதுக்கும் மேல அப்பனுக்கு மகளா இருந்தாங்க. ஆஸ் ஆபீசர் அந்த கேஸ் அவங்க சால்வ் பண்ணிட்டாங்க. ஆனா மகன்னு வரக்குள்ள அவங்க அப்பாவுக்கு வர வேண்டிய சாவை தான் மேல ஏத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த துணி அவங்கள பழி வாங்கி தீரும்னு. அதனாலதான் அவங்க அந்த குணத்துல இருந்த துணியை அவங்களே போட்டுக்கிட்டாங்க. விஸ்வகாந்த் சாருக்கும் அவங்க செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் கிடைச்சிடுச்சு. அப்பா முன்னாலேயே தான் பொண்ணு சாகிறது, அதோட பெரிய தண்டனை என்ன இருக்கு இந்த உலகத்துல? அந்த துணிக்கு நியாயம் கிடைச்சிடுச்சு.
ஆனா நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சீங்களா? இந்த ரத்தக்கரை இருந்த எல்லா துணிமணிகளுமே போலீஸ் கஸ்டடியில மாயமா மறைஞ்சிருச்சு. மத்த துணிமணிகளை விடுங்க, மேடமோட Dress வச்சுக்கிட்டு யார் என்ன செய்வாங்க? கத்தியால வெட்டப்பட்டு துண்டம் துண்டமா ஆயிருச்சு. அதுல ரத்தத்தோட கரையும் இருந்துச்சு. அதை வச்சுக்கிட்டு யார் என்ன செய்ய போறாங்க? அசோக் சார் ஷர்ட்டுக்கு தன்னோட வேலை தெரியும். அது தன்னோட குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிரும். அட சட்டோட துணிய பாருங்க, கலரை பாருங்க, செக் பேட்டர்ன் இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட், பிராண்ட் நியூ ஐட்டம். இது உங்களுக்கு வேற எங்கேயும் கிடைக்காது. இங்க என்ன கரப்பட்டிருக்கு? என்ன சொல்றீங்க நீங்க? அது கரை இல்ல, ஸ்டைல். என்ன டாக்டர் சொல்லுவாங்க,